மதுரா கார் கன்சல்டன்சிக்கு வந்தாச்சுங்க. நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரியான ரெகுலர் அப்டேட் தான். பட் ஆனால் ரெகுலர் அப்டேட்லேயே நம்மளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, நம்மளுடைய சேனல் மூலமாக வர்றதுனால நிறைய ரேட் வந்து குறைச்சி கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ் இருக்குது. தரமான கமர்ஷியல் வெஹிக்கிள்களில் தேர்ந்தெடுக்கலாம். அந்த ஒரு வகையில் நம்ம இன்றைக்கி என்னென்ன வண்டியெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். இங்கே பார்த்தீங்களா, ஃபுட் ட்ரக்கு, 3 வீலர் வண்டிங்க. ஃபுட் ட்ரக்கில் ஒரு வண்டி இருக்குது. 2 கூண்டு வண்டி இருந்துச்சு, அது கொடுத்தாச்சு. ஸோ அது இல்லாமல் ஒரு லோ பட்ஜெட்டில் டாட்டா இண்டிகா விஸ்டா ஒன்று பார்க்க போகிறோம். இன்னொன்று ரொம்ப மெயினாக முக்கியமாக சூப்பரான ஒரு சுமோ கோல்டு 2013 மாடல். இந்த வண்டி ரொம்ப ரஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்குங்க. ரஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு. டஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் கார் வந்து ஒரு மாதிரி தூசியாக தெரியுது. மற்றபடி நேரில் வந்து பாருங்கள். சுமோ தேடிக்கிறீங்க பெஸ்ட் ஆப்ஷனு. ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக தான் கோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் வந்துருங்க. வடா தோசத்தில் ஏசி வண்டி. அப்புறம் மஹேந்திரா சூப்பர்ப்பு, டாடா ஏசி 1 2 3 4 டாடா ஏசி. அடுத்து வந்து அசோக் லைலாண்ட் தோஸ்து, 4 போல்ட்டு தோஸ்து, பொலேரோ பிக்கப்பு, நான் ஏசி தோஸ்து, படா தோஸ்துலேயே நான் ஏசி. அப்புறம் இதுவும் வந்து உங்களுக்கு 4 போல்ட்டு தோஸ்து இருக்குது. அடுத்து பொலேரோ இருக்குது. இவ்வளோ வண்டிகளுடைய டீட்டெயில்ஸ் தான் வேகமாக பார்க்க போகிறோம். இங்கே உள்ள வண்டிகளுக்கு எல்லாத்துக்குமே ஃபினான்ஸ் ஈஸியாக கிடைக்குங்க. ஸோ ஃபினான்ஸில் வண்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய தேவைகளுக்கான தேடுதலுக்கான அத்தனை வண்டிகள் இருக்குது. அதனால் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக் பண்ணிடுங்க. வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தேடி பயணிக்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் நிறைய வியூஸ் போச்சுன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நம்மளாம் ஒரு கார் வாங்கிட மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ஆஃபர் ரெடி பண்ணியிருக்கேன். கூடிய விரைவில் மேக்ஸிமம் லைவில் வந்து உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஷேர் பண்ணி பேசுவோம். நீங்கள் எல்லாம் கார் வாங்கணும், நம்மளும் ஒரு மோட்டாரை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சூப்பரான வழியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக ஷேர் ஆகி நிறைய வியூஸ் போச்சு அப்படின்னா நானும் உங்களுக்கு ஒரு கார்களை, ஒரு வண்டிகளை செலக்ட் பண்ணி ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் என்ன ஃப்ரீயாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம். வாங்க, இங்கே உள்ள வண்டிகளுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ஓனர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா ஓனர் என்ன வந்துட்டாரு, ஓனர் பையன் வந்துட்டாங்க. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம்ண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்ண்ணே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குண்ணே. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. சப்ஸ்கிரைபர்களுக்கு ஓரளவுக்கு நான் நிறைய பேர் நம்மளுக்கு சொல்கிறாங்க, அங்கே போனேங்க கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு நீங்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாண்ணே. வியாபாரம்லாம் எப்படின்னு இருக்கு? பரவாயில்லண்ணே. நல்லா இருக்கு. இன்னும் பிரச்சனை இல்லை. நிறையா பேர் வர்றாங்க, பார்க்குறாங்க, இன்ட்ரி பண்ணுறாங்க. வெற்றி சுடர் சேனல்னு சொல்லியே வர்றாங்க நிறைய பேர். நானே அப்படி தான் சொல்லுவேன், நம்ம ஷோரூம் தான் நீங்கள் போங்க அப்படின்னு. பரவாயில்ல, நம்மளுக்கு நிறைய வண்டிகள் நல்ல ரேட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். இந்த டைம் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸாக தான் நீங்கள் கோர் பண்ணணும். வர்றதுக்கும் ப்ரைஸ் நல்லா கம்மி பண்ணி கொடுக்கணும். இருக்க நம்ம மதுரை மார்க்கெட்டில் நம்ம தானே அதிகமாக கம்மியாக கொடுக்குறதே நம்ம தான். கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம். அதே லோன் வசதி, இன்சூரன்ஸ் வசதி எல்லாமே நம்மளால முடிஞ்ச என்ன ஹெல்ப்போ எல்லாமே பண்ணிக்கிறோம்னே. சூப்பர்ண்ணே. எவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுக்குமோ அவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுக்குறோம். ஆமாம். பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான். சும்மா ஒரு 200 மீட்டர் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். வந்தீங்கன்னா ஏற்ற மாதிரி பைனான்ஸ் இருக்கும், சர்ச் இருக்கும். சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல தான். சர்ச்சுக்கு ஆப்போசிட் அப்படியே மதுரை காசு இந்த போர்டு இருக்கு பாருங்க. இந்த போர்டு இருக்கும், அது மாதிரி இந்த போர்டு இருக்கும். சின்ன உள்ள வந்து இந்த மாதிரி சந்து தான். ஸோ பக்கத்தில் வந்து இந்த கடைகள்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கடைகள்லாம் இருக்கு. நம்மளாம் பார்த்துருக்கோம். இதான் நம்ம கீழே நிறையா வாட்டி பார்த்துருக்கோம். மேலே இப்போ ஆஃபீஸ் இருக்கு. வாங்க உள்ளுக்கு போயிடுவோம். இதான் ஆஃபீஸா? இதுதான் ஆஃபீஸ். இங்கே ஃபோனு, ஒய்ஃபை எல்லாமே இருக்கு. கரெக்டா வாங்க போய் காரில் பார்க்கலாம். வண்டியில் பார்க்கலாமா? ஓகே. டாடா இண்டிகா விஸ்டா பார்ப்போம்ங்க. ஃபர்ஸ்ட் வண்டி 2013 மாடல்னு, 3 ஓனரு. பாடினால ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தான். பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ வந்துடும். வண்டி தெளிவாக இருக்கும். அந்த பாருங்கள். கோட் பண்ணுற விலை 1,75,000 கோட் பண்ணுறோம். ஏதோ சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம். வந்து நேரில் வந்து பாருங்கள். இந்த வண்டி 1,66,000 சொன்னீங்களாண்ணே? 75,000. நீங்கள் வண்டி எடுக்கணும்னா 75,000 சொல்லியிருக்காங்களே, நேரில் வாங்க. ஓரளவுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸே கிடைக்கும். எடுக்கணுங்கிற ஐடியாவில் மட்டும் வாங்க. கண்டிப்பாக. அடுத்த வண்டிண்ணே? அடுத்த வந்து படா தோஸ்து பார்ப்போம்ண்ணே. ஏசி வண்டியில் என்னது? ஆமாம், ஏசி வண்டி. i3+ன்னு ஏசி வண்டி. 2022 மாடலு. வண்டி தெளிவாக இருக்கும். சிங்கிள் ஓனரு. எஃப்சி வந்து 16 மாதம் இருக்குது. இன்சூரன்ஸு 4 மாதம் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்கும். 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது.
வண்டி அந்த அளவுக்கு 2 டயர் புது டயரு, தொட்டி புது தொட்டி. வண்டி தெளிவாக இருக்குது. அந்த கோட் பண்ணுற விலை வந்து 8,10,000 கோட் பண்ணுறோம். நேரில் வாங்க ஏதாவது வித்தியாசம் பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்லாயிருக்கும். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு ஏசியோட தான் இருக்குது. ஏசி சொல்லையில ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகேண்ணே. அடுத்த வண்டிண்ணே? அடுத்து வந்து சுப்ரோ பார்ப்போம்ண்ணே. சுப்ரோ இது உங்கள் வண்டி தானே? ஆமாண்ணே. எங்களுக்கு பெஸ்ட் அப்புறம் கொடுங்க. ஏன்னா இது 2 வீடியோக்கள் எங்களுக்கு வந்துருச்சு. 2 வீடியோ இல்லை, ஒரு வீடியோ தான். ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அது இது 2வது அட்வான்ஸ் ஆயிருந்துச்சு. திரும்பி அவங்க வந்து கொஞ்சம் எடுக்க முடியாத சுச்சுவேஷன், வேற ஒன்றும் இல்லை. வண்டி தெளிவாக இருக்கும். 2021 மாடலு, 2 ஓனரு, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு 7 மாதம் கிட்ட இருக்கு. வண்டி தெளிவாக இருக்கும். வண்டி குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டியாக எந்த சந்தேகம் வண்டி எந்த மாற்றம்லாம், வண்டி தெளிவாக இருக்கும். கம்பெனி சர்வீஸ் வண்டி தான். வண்டி நல்லா இருக்கும். இது கோட் பண்ணுறவள வந்து 3,40,000 கோட் பண்ணுறோம். நேரில் வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பண்ணலாம். சூப்பராக பெரிய வண்டி. அதில் இப்போ டாடா ஏசியோட பெருசு. ஆமாம். அடுத்த வண்டிண்ணே? அடுத்து ஒரு டாடா ஏசி பார்ப்போம்ண்ணே. இந்த டைம் டாடா ஏசி 2 வண்டி தான் இருக்குது. அது லேட்டஸ்ட் வண்டி மட்டும்தான் இருக்குது. வேறு வண்டி இல்லை. வண்டியும் கிடைக்கல. ஆமாம். நம்மளும் கம்மியாக கொடுக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் வண்டி எடுக்க முடியல. 2 வண்டி இருக்குது. 2019 மாடல்னு, 2 ஓனரு. எஃப்சி வந்து ஒரு 21 மாதம் இருக்குது. இன்சூரன்ஸு ஒரு 9 மாதம் கிட்ட இருக்குது. வந்து பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள். 2 ஓனரு, 2019 மாடல். இது கோட் பண்ணுற விலை வந்து 4,25,000 கோட் பண்ணுறோம். ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம். வந்து பாருங்கள். லோன் வந்து 3,80,000 லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு. அடுத்து அழகர்மலையான் டாடா ஏசி. அடுத்து ஒரு டாடா ஏசி தான். 2019 மாடல் தான் இதுவும். இது 2 ஓனர். இது போன வீடியோவில் போட்டிருப்போம். இது 2 ஓனர் தான். எஃப்சி இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குது. எஃப்சி வந்து ஒரு 11 மாதம் இருக்குது. வண்டி நல்லாயிருக்கும். இந்த வண்டி கோட் பண்ணுற விலை வந்து 4,10,000 தான் கோட் பண்ணுறேன். இருக்கு விலை என்ன கம்மியாக சொல்கிறீங்க, வண்டி ஒரு சுமாராக இருக்குன்னு நினைக்காதீங்க. வண்டி நல்லா இருக்குது. ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி தான் பண்ணி கொடுக்குறோம். 4,10,000 கொடுக்கலாம். 3,80,000 லோன் போட்டுக்கலாம் இந்த வண்டிக்கு. 3,80,000. ஆமாம். 30,000 வாங்க. 4,10 கேட்குறேன். இன்னுமே ஏதாவது ஒரு 5-10 கம்மியாக கொடுக்கலாம் கஸ்டமருக்காண்டி. வந்து பாருங்க. கண்டிப்பாக நல்ல ப்ரைஸ்னு அது. அடுத்து ஒரு தோஸ்துனே. 2012 மாடல், லோ பட்ஜெட் தான். 2012, 2 ஓனரு, 1 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸு. தோஸ்து எல்சிஎம் பவர் ஸ்டேரிங் வண்டி தான். 2 ஓனர், 4 டயர் ஒரிஜினலு, தொட்டி கேபின் எல்லாம் சுத்தமாக இருக்கும். இந்த வண்டியை கோட் பண்ணுற விலை 3,20,000 கோட் பண்ணுறோம். நேரில் வாங்க ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். 2,50,000 லோன் போட்டுக்கலாம். இது என்ன மாடல் சொன்னீங்க? 2012 மாடல். அந்த டாடா ஏசி அது 19. வாவ். வண்டி சின்னது, ஆனால் இது வண்டி பெரிய வண்டி, ரேட்டு கம்மி. ஆமாம். இது எப்படின்னு அது? ஓகேண்ணே. மார்க்கெட்னு என்ன மார்க்கெட்டாக தானே? ஓ, அதான் மார்க்கெட் ரேட்டோட நீங்கள் ஒரு 5 ரூபா 10 ரூபா குறைச்சு கொடுக்கணும் எங்களுடைய நோக்கம். கண்டிப்பாக. வண்டி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் குறைச்சு கொடுக்குறது நோக்கம் இருக்கணும். வண்டி குவாலிட்டியாக, வண்டி குவாலிட்டியாக தானே இருக்கு. எடுத்துகிட்டு போய்ட்டு இது முடியும் யாருன்னு கம்ப்ளைண்ட்னு வந்ததில்ல நம்ம கிட்ட. கண்டிப்பாக. அதனால தான் வந்தாலும் போட்டு ஒரு சில பேர் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓட்டி பார்க்கலே சொல்லிடுவாங்க. மெக்கானிக் கூட்டி வருவாங்க, செக் பண்ணுவாங்க. ஓட்டி பார்க்கலே சொல்லிடுவாங்க இந்த கம்ப்ளைண்ட் இருக்குங்க, சரி பண்ணி கொடுங்கன்றவாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக சரி பண்ணி தான் கொடுக்குறோம். நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். யாரும் எதுனாலும் முடி குறை சொல்லலை. வண்டியும் நல்லா இருக்கும். ஓகேண்ணே. அடுத்த வண்டிண்ணே? அடுத்து ஒரு 18ண்ணே. இது தோஸ்துண்ணே, எல்எஸ். 2018, 2 ஓனரு. இதுக்கு எஃப்சி வந்து எஃப்சி இன்சூரன்ஸு ஒரு 6 மாதம் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்கும். நேரில் வாங்க, வந்து பாருங்கள். 2 டயர் ஒரிஜினல் டயர் இருக்குது. 2 டயர் பட்டன் டயரு. கிலோமீட்டர் ஒரு 1 கிட்ட ஓடி இருக்குது. வந்து நேரில் வந்து பாருங்கள். தொட்டி இட்டி கேபினியம் எல்லாம் சுத்தமாக இருக்கும். இது கோட் பண்ணுற விலை வந்து 6,00,000 கோட் பண்ணுறோம். நேரில் வாங்க ஏதோ சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம். 2 ஓனர். ஓகேண்ணே. அடுத்து இந்த பொலியரை பிக்கப் பார்ப்போம்ண்ணே. ஓகேண்ணே. வின்ஸ்டார் பொலியரை பிக்கப்ண்ணே. 2016, சிங்கிள் ஓனரு. இது எஃப்சி இன்சூரன்ஸு ஒரு 8 மாதம் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்கும். டிஏ இன்ஜின், சின்ன வண்டி தான். ஆனால் பேக் வீல் வந்து டிஸ்கெல்லாம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. வண்டி தெளிவாக இருக்கும். 1.5 ஓடி இருக்குது. வண்டி டிஏ இன்ஜினு. வண்டி தெளிவாக இருக்கும். இதுக்கு ஒரு ரேட்டு வந்து 5,50,000 கேட்குறோம். 2016 சிங்கிள் ஓனர், 5,50,000 கேட்குறோம். ஏதோ சின்ன வித்தியாசம் பண்ணி கொடுக்கலாம். நேரில் வந்து பாருங்க. ஓகேண்ணே. நல்லா இருக்கு. அடுத்து ஒரு படா தோஸ்து பார்ப்போம்ண்ணே. இவங்க ஏசியாண்ணே? இல்லை, ஏசி இல்லை. இது நான் ஏசி படா தோஸ்து தான். இது i3+ தான். ஓகே. 2022 மாடல். இதுக்கு எஃப்சி வந்து 14 மாதம் இருக்கு. இன்சூரன்ஸ் 1 இயர் போட்டு கொடுத்துருவோம். 2 ஓனரு. 2022 மாடல் தான். வண்டி தெளிவாக இருக்கும். 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. தொட்டி கேபின் டயர் கேர் எல்லாமே சுத்தமாக இருக்கும். பார்க்க ஒரு தோரணையாக இருக்குல்ல? ஆமாம், வண்டி தெளிவாக இருக்கும். வந்து பாருங்க. இதுக்கு கோட் பண்ணுற விலை வந்து 7,90,000 கோட் பண்ணுறோம். ஏதோ நேரில் வாங்க, சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம். இன்சூரன்ஸ் 1 இயர் போட்டு கொடுத்துடலாம்.
ஓகேண்ணே. வண்டி நல்லா இருக்கு. அடுத்த ஒரு தோஸ்துண்ணே, ம் இது தோஸ்து 2014. ம் இது ஹெச் இன்சூரன்ஸ் ஒரு 8 மாசம் இருக்கு. ம் 3 ஓனரு. ம் இது தொட்டி மட்டும் கம்மியா இருக்கு. இது ஆல்டர் பண்ணி கொடுத்துருவோம். ம் நம்ம நார்மலா நம்ம மதுரை தொட்டி வர்ற மாதிரியே போட்டு கொடுத்துருவோம். ஹைட் ஏற்றி கொடுத்துருவோம். சரி. இந்த வண்டி தெளிவா இருக்கும். ஒரு பெயிண்டிங் பண்ணி கொடுத்துடலாம். 3,80,000 கேட்குறோம். ஒரு 3,70,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். 2 டயர் பூஸ் போட்டு கொடுத்துருவோம் அந்த வண்டிக்கு. ஓகேண்ணே. ஓகே. அடுத்த ஒரு தோஸ்துண்ணே, 2020 மாடலு, ம் 2 ஓனரு, ம் எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸு 1 இயர். ம் இது டயர் ஏறு எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி தெளிவா இருக்கும். ம் வந்து பாருங்க, நேரில் வந்து பாருங்க. 6,60,000 கேட்குறோம். ஏதோ சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்கலாம். வந்து பாருங்க. 660 தானே? ஆமா, 6,60 கேட்குறோம். சின்ன வித்தியாசத்துல 6 லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாம் அந்த வண்டிக்கு. 2020 மாடல், லேட்டஸ்ட் மாடல் தானே? ஆமா. அடுத்த முருகன் பிக்கப். அடுத்த ஒரு பிக்கப்பு. இது ஒரு ஆஃபர் ரேட் மாதிரி கொடுத்துடலாம். என்னண்ணே ஆஃபர்? அண்ணே பிக்சர் ரேட்டு 3,30,000. 2012 மாடல், பெரிய வண்டி. 330. 3,30,000 பிக்சர் ரேட்டு தான். இப்போ இதே இந்த மாடல் மார்க்கெட்ல வேற என்ன? இன்னைக்கு 4 லட்ச ரூபா மார்க்கெட்டு. ஓ, 12 மாடல் வண்டி எதுவும் குறையெல்லாம் இல்ல. வண்டி பெயிண்டிங் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், மற்றபடி நல்லா தான். வண்டி நல்லா இருக்கும். 4 மாசம் எக்ஸ் இன்சூரன்ஸும் ஒரு 4 மாசம் இருக்கு. வண்டி தெளிவா இருக்கும். வந்து பாருங்க. 2 டயர் புது டயர் இருக்கு. 2 டயரு முக்கால் பட்டன் இருக்கு. பட்டன் டயர் தான். வந்து பாருங்க. தொட்டி கேபின்லாம் சுத்தமா இருக்கும். இன்ஜின்லாம் தெளிவாக இருந்தால் டிஏ இன்ஜின் தான், சென்சார் கிடையாது. டிஏ இன்ஜின் தான். வண்டி நல்லா இருக்கும், பெரிய வண்டி. ஓகேண்ணா. எவ்வளோ? 330. 3,30,000 பிக்சட் பிரைஸ். ஃபைனான்ஸ் இதுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஃபைனான்ஸ் 3 லட்ச ரூபா போடலாம். ஓ, அப்போ 30,000 வந்துச்சுன்னா வண்டி எடுத்துடலாம். ஆமா ஆமா. ஓகேண்ணே. ஃபைனான்ஸ்னா இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிளுக்குலாம் என்னென்ன எலிஜிபிள்? ஐடி ப்ரூஃப் பொறுத்து தானே. ஆதார், பான், லைசன்ஸ். அதான் இது சொந்த வீடுலாம் இருக்கணும்னு அவசியம். சொந்த வீடு வேணும்ண்ணே. சொந்த வீடு இல்லாதவங்க வந்து சொந்த வீடு ஜாமீன் யாராவது போட்டாங்கன்னா லோன் பண்ணிக்கலாம். சொந்த வீடு ஆனால் எந்த வீடாக இருந்தாலும் ஓகே. ஓகே ஓகே. வாடகை வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னா லோனு கொஞ்சம் கம்மியாகும். சொந்த வீடு இல்லாட்டினா லோனு கொஞ்சம் கம்மியாகும். நம்ம சொல்கிற அமௌண்ட் வராது. ஒரு 10-30 கம்மியாக தான் போடுவாங்க. அந்த மாதிரி தான். இப்போ கார் கரெக்டாக இருந்தால் லோனு கன்ஃபார்ம் 3 நாள் தான் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம். ஓகேண்ணே. அடுத்துண்ணே இந்த ஸ்மோக். அடுத்து ஒரு ஸ்மோக் கோல்டு பார்ப்போம்ண்ணே. ஆனா வண்டி பார்க்க குப்பை மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்ம எடுத்து நிப்பாட்டி வண்டி தெளிவா இருக்கும்னே. ரொம்ப தெளிவா இருக்குண்ணே. தொடைக்காம விட்டு போயிட்டாங்க. நிறைய ஸ்மோக் கோல்டு கேட்டுப்பானா, எனக்கு நல்ல வண்டியா இருக்காது, அதனால நான் பெருசா போடுறது இல்ல. ஆனா இது ஒரு பெரிய பெரிய ஆஃபர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். ஸ்மோக் கோல்டு EX 2013 மாடல், 2 ஓனர், 60 நம்பரு, ஏசி பவர் ஸ்டீரிங் வர டைப், எல்லாமே ஒர்க்கிங். வண்டி தெளிவா இருக்கும். இன்ஜின்லாம் பக்கா தெளிவா இருக்கும். இது கோட் பண்ற விலை வந்து 3,80,000 கோட் பண்றோம். வெளி மார்க்கெட் வந்து இன்னைக்கு 4 லட்சம் ரூபா. நம்ம 20,000 கம்மியாக தான் கோட் பண்ணுறோம். இதுல வாங்க, என்னால் முடிஞ்ச அளவு என்ன பண்ணி கொடுக்கணுமோ பண்ணி கொடுப்போம். பாடி லைன்லாம் சுத்தமாக இருக்கும். எது டிங்கர் வேலை இங்கிற வேலை எதுவும் இல்லை. வண்டி தெளிவாக இருக்கும். எடுத்துக்கொண்ட வேலை இல்லை. ஆமாம், வேலை இல்லை. அப்படியே எடுத்துகிட்டு போனால் ஓட்டால் எல்லாமே 80% இருக்கு. ஆமாம், எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போச்சுண்ணே. ஆனால் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா சும்மா தேடினாங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாம கண்டிப்பாக பார்ப்போம். யாருக்கு கிடைக்குன்னு பார்ப்போம். ஓகேண்ணே. சார், அடுத்து இந்த வண்டி, இந்த ஃபுட் ட்ரக்கு. ஏதோ ஒரு புட்ருக்குண்ணே. ஏதோ லோ பட்ஜெட் தான். 2007 மாடலு, 2 ஓனரு. யாரோ ஹோட்டல் வைக்கணும், ஒரு ஜூஸ் கடை போடணும்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா யூஸ் ஆகும். 2007 மாடலு, 2 ஓனரு. எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. வண்டி நல்லா இருக்கு. இன்சூரன்ஸ் வேணா நம்ம கூட போட்டு கொடுத்துருவோம். எஃப்சி அவங்க எடுத்துக்கிட்டோம், இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். இதை கோட் பண்ற விலை வந்து 1.5 லட்ச ரூபா கோட் பண்றோம். நேரில் வாங்க, ஏதோ சின்னத்தில் 5 ரூபா 10 ரூபா குறைச்சிக்கலாம். நேரில் வந்து பாருங்க. வந்து தொழில் பண்றவங்க எடுத்துக்கலாம். எவ்வளோ கேட்டியா? 1,25,000 இருக்கு. தொழில் பண்ணி சம்பாதிக்கணும். இல்லை இதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து யாரையுமே நம்பணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லைண்ணே. ஒரு நாளைக்கு ஒரு பொலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு பிரியாணி செஞ்சு நம்ம ஈவினிங் டயத்தில் ஏதாவது பண்ணிட்டு வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். காலையில் ஒரு வேற வேலையை பார்க்கலாம். ஆமாம். எதுக்கு எனக்கு இந்த தன்னம்பிக்கை வந்துச்சுன்னா, திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் இல்லை, தனியாக பசையும் இருக்கு. அது டைலரிங் ஒர்க்கு பார்க்குது. ஈவினிங் வந்து ஃபுட் வியாபாரம், அதாவது இந்த பேல்பூரி, பானிபூரி, அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் போடுறாங்கண்ணே. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கு வேலைக்கு போனா அடிமையா இருக்கணும். நம்ம ஒரு தொழில பண்ணி நம்ம சொந்த அந்த பொண்ணுக்கு வயசு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு. சின்ன வயசு. பொதுவாக தெரியும் பொண்ணுங்க வெளியில வந்தாலே நம்ம பசங்க என்ன சூழ்நிலையில இருக்குன்னு. அதையும் தாண்டி அவங்க நைட்ல கடை போடுறாங்கன்னா அப்போ எவ்வளவுக்கு உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது பெஸ்டான சாய்ஸ். ஓகேண்ணே. இந்த வண்டியெல்லாம் கொடுத்தாச்சுண்ணே. போன வீடியோல போட்டது. வண்டியெல்லாம் கொடுத்துட்டீங்க. ஆமா, இதெல்லாம் போன வீடியோல போட்டோம். ஆமா, போன டைம் பெயிண்ட் அடிக்காம இருந்துச்சு. பெயிண்ட் அடிக்காம இருந்துச்சு. இந்த டைம் பெயிண்ட் அடிச்சாச்சு. டெலிவரி எடுக்கல.
வந்து எடுத்துக்கிறேன் இருக்காங்க. ஓகேண்ணே, அப்புறம் ரொம்ப நன்றி. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. ஓகேண்ணே, வாங்க வந்து பாருங்க. என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுக்குமோ பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து இப்போ நம்மளுடைய பழக்க வழக்கம் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபரு, ப்ரைஸு, வண்டியுடைய குவாலிட்டி, இது எல்லாமே நானே சொல்லுவேன். அண்ணன்ட்ட கேட்பேன், முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெளிவான வண்டியை கொடுங்க அப்படின்னு. அந்தளவுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்குறோம். கண்டிப்பாக அந்தளவுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சொல்லுங்கள், எதை சொல்லுவீங்க? இல்லை, வண்டி யாரும் நம்ம சேல்ஸ் பண்ணா கூட கொண்டுட்டு வாங்க, நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுப்போம். கமிஷன் அடிப்படையில் நம்ம பண்ணி கொடுப்போம். எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம். வண்டி கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் வேணால் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். ஆமாம், இன்னொரு முக்கியமான ஐட்டம் அதை தான் நம்ம சொல்லணும் பண்ணுறேன். அது வீடியோவில் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும். சரி, நிறைய பேர் என்ன ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டி விற்க தெரியாமல் யாராச்சும் தெரியும் அடிமாட்டு ரேட்டு கேட்டு நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் வண்டி விற்கணும் அப்படின்னா கொண்டாந்து பார்க்கிங் சைடில் நிப்பாட்டுங்க. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான் அண்ணனே சொல்லிடுவார், இதெல்லாம் ரெடி பண்ணுங்கண்ணே அப்படின்பாங்க. ரெடி பண்ணி நிப்பாட்டிங்கன்னா என்ன ஆக்சுவல் மார்க்கெட் ரேட்டோ இங்கே ஒரு நியாயமான ரேட்டில் கண்டிப்பாக ஒரு சின்ன கமிஷன் அடிப்படையில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. யாருக்கும் தெரியாத ஆட்கிட்ட போய் ஏமாந்து விற்கிறதுக்கு ஒரு சின்ன கமிஷனை கொடுத்துட்டோம்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடும். நம்மளுக்கு எண்ணி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக. ஸோ இதை நான் வீடியோவில் முதல்ல சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். பட் இருந்தாலும் பார்க்கிங் சேல் அவைலபிள். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணிடுங்க. ஒரு லைக் போட்ட சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் லைக் பண்ணுறேங்க. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. பை பை.